சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நல்ல வேளை, தப்பித்து விட்டேன். செழியன், எங்க இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? யார் உங்களை கடத்தியது? எரிமலையே தங்களை சுற்றி வெடித்து சிதறினாலும் அதிலிருந்து எழுந்து வரும் ஆற்றல் படைத்தவர் அல்லவா தாங்கள்? பிரளயமே பொங்கி எழுந்து வந்து மூழ்கடித்தாலும் அதில் ஆழ்ந்து விடாமல் மீண்டு வரும் வலிமை படைத்தவர் என்றோ தாங்கள்? தங்களை ஒருவன் சிறை வைத்திருக்கிறான் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. பேரரசர் பெருவழுதி பாண்டியர் தங்கள் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னார்களே, அது உண்மையானால் அவர் எப்படி உங்களை அங்கு என்ன ஆனீர்கள் என்று கூட தெரியாத நிலையில் விட்டுவிட்டார்? கரிகால் சோழர் மிகச்சிறந்த வீரர் என்று சொன்னார்களே, வெண்ணி போர்க்களத்தில் 7 மன்னர்களை வென்றவர் என்றார்களே, காவிரி நாட்டை சேர்ந்த அவர் கங்கை வரை சென்றவர் என்று பெருமை பேசினார்களே, அப்படிப்பட்டவரால் தனது நாட்டிற்கு நட்பு நாடி வந்த மன்னரின் படைத்தலைவனுக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் தோன்றவில்லை? நமது அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் உங்களை எனக்கு நினைவுபடுத்துகிறதே. உங்கள் மீது அசைக்க முடியாத காதல் எனக்கு ஏற்பட இந்த ஊஞ்சலும் ஒரு காரணம் அல்லவா? கலைவாணி, இவ்வளவு வேகமாகவா ஊஞ்சலாடுவது? முதலில் மெதுவாகத்தான் ஆடினேன். திடீரென்று அது வேகமாகிவிட்டது. ஓஹோ, ஊஞ்சல் தானாகவே வேகமாக ஆடத் தொடங்கிவிட்டதோ? இல்லை இல்லை, நான் தான் வேகமாக ஆடும்படி செய்தேன். அதன் விளைவு இப்படி வந்து விழும்படி ஆகிவிட்டது. நான் மட்டும் இந்த நேரத்தில் வராமல் போயிருந்தால் என்னவாயிருக்கும்? பலமாக அடிபட்டிருக்கும். இதிலும் ஒரு நிதானம் வேண்டும்.
நீ நிதானமாக ஆடும் வரை அந்த ஊஞ்சல் ஆட்டம் நன்று எனும்படி சுகமாக இருந்தது. வேகமெடுத்தவுடன் தீது எனும்படி தூக்கி எறிந்து விட்டது. இதைத்தான் புலவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என தொடங்கும் தமது கவிதையில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று பாடினார். நமக்கு நன்மை ஏற்படுவதும் தீது நேர்வதும் பிறர் கொடுப்பதல்ல, நாமே தேடிக்கொள்வது என்று குறிப்பிட்டார். தாங்கள் சொல்வதும் உண்மைதான். இது நானாக தேடிக்கொண்டதுதான். நான் தங்களை சிறந்த வீரன் என்று மட்டும்தான் நினைத்தேன். ஆனால் தாங்கள் புலவர்களின் கவிதைகளை எல்லாம் எடுத்துரைத்து வாழ்க்கையின் தத்துவத்தை எல்லாம் கூறுகிறீர்களே. ஒரு சிறந்த வீரன் வாழ்க்கையை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தவறான காரியங்களுக்கு அவன் தன் வீரத்தை பயன்படுத்த மாட்டான். பலே பலே, ஒரு சிறந்த சிந்தனையாளனைத்தான் நாங்கள் தளபதியாக பெற்றுள்ளோம். வாழ்க்கையை உணர எனக்கும் சிறிது ஆலோசனைகள் தந்தால் நன்றாக இருக்குமே. அதற்கென்ன, தாராளமாக தருகிறேன். நாம் வாழ்க்கையில் எதை பெற நேர்ந்தாலும் எதை இழக்க நேர்ந்தாலும் அதை பெரிதாக கருதக்கூடாது. ஒன்று கிடைக்கும் போது அதை நினைத்து மகிழாதவர்களுக்கு அதை இழக்கும் போதும் வருத்தம் ஏற்படுவதில்லை. ஆனால் அப்படி எல்லோராலும் இருக்க முடியாதே. தான் மிகவும் விரும்பியது கிடைக்காமல் போனால் வாழ்க்கை வேதனைக்குரியதாகிவிடுமே. வேறு வழியில்லை கலைவாணி. பெரும் மழை வந்து நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது அதிலே புனை என்று சொல்லப்படும் ஒரு தெப்பம் அகப்பட்டுக் கொண்டால் என்ன ஆகும்? அந்த நீர் எப்படி இழுத்துச் செல்கிறதோ அப்படி அதன் வழியில் தானே தெப்பம் செல்லும். அதேபோல் ஆருயிர்கள் விதி வழியில் இழுத்துச் செல்லப்படும் போது அதன் வழியில் செல்வதைத் தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை இல்லை, என் மனதில் நிலை பெற்ற உங்களை நான் எதற்காகவும் யாருக்காகவும் இழந்துவிட மாட்டேன். எந்த ஆற்று வெள்ளமும் அதில் அகப்பட்ட புனையாக என்னை இழுத்து செல்ல விட மாட்டேன். கலைவாணி, என்ன என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை, நீங்கள் சொன்ன இந்த அருமையான கருத்தை சிந்தித்து வியந்து கொண்டிருந்தேன். இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? பெரியவர்கள் பல உயர்ந்த கருத்துக்களை நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள். அதை அப்படியே எடுத்து சுவைத்து ரசிக்க வேண்டியதுதானே. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எதை கண்டும் வியக்காமல் இருப்பதும் ஒரு அற்புதமான கலைதான். காரணம், ஒரு விஷயத்தை பார்த்து வியப்பதால் தான் அதன் மீது அதிகப்படியான ஈர்ப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் எனக்கு உங்கள் மீது ஏற்பட்ட வியப்பு மேலும் பெருகிக் கொண்டே போகிறது. என்ன, மறுபடியும் சிந்தனையா? ஆமாம், நம் சங்க இலக்கிய பாடல் வாழ்க்கையின் நெறிமுறையே வகுத்து தந்துவிட்டதே என்று சிந்திக்கிறேன். அப்படி சொல் கலைவாணி. இந்த இலக்கிய ஈடுபாடுதான் உன்னிடம் எனக்கு மிகுந்த மதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நமது புறத்துறை பாடல்கள் ஒவ்வொன்றும் அரிய கருத்துக்களை கூறும் பெட்டகமாக விளங்குகின்றன. அதில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் மிக அரிய சிறப்பான கருத்துக்கள் உள்ளன. உன்னை போல் வீராங்கனையாக இருந்தாலும் விவேகமும் நிறைந்திருக்க வேண்டும். ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்தாலும் அறிவு கூர்மையோடு ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அனைத்திற்கும் மேலே பொறுமைதான் பெண்ணுக்கு பெருமை தருகிறது. அமைதிதான் அவளுக்கு அழகை தருகிறது. அதற்காக ஊஞ்சலில் ஆட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஒரே சீராக பொறுமையாக நல்லபடியாக ஆடு என்று சொல்கிறேன். வா, வந்து உட்கார். இல்லை, பரவாயில்லை. கலைவாணி, உன் நாட்டு தளபதிக்கு ஊஞ்சலும் ஆட்டத் தெரியும். வா, வந்து உட்கார்.
சொல் முல்லை. தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இந்த கண்ணீர்? தெரியாதா முல்லை? எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய்? எனக்கு மட்டும் தெரிந்து கொண்டிருந்த தங்கள் கண்ணீர் எல்லோருக்கும் தெரியும்படி நேரக்கூடாதல்லவா? அதற்காக எனக்குள் இருக்கும் வேதனையை மறைக்க முடியுமா? என்னை மீறி பொங்கும் கண்ணீரை தடுக்கத்தான் முடியுமா? மறைக்கத்தான் வேண்டும். தங்கள் காதலை படைத்தலைவரிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கும் தாங்கள் அவரிடம் அதை சொல்லி அவர் ஏற்கும் வரையிலாவது இதை மறைக்கத்தான் வேண்டும். சோழ நாட்டிற்கு சென்ற அவர் மீண்டும் இங்கே திரும்பி வருவார். வந்த அன்றே சென்று என் மனதில் உள்ளதை அவரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் எங்கு சென்றார், என்ன ஆனார் என்றே தெரியவில்லை என்கிறார்களே. யாரோ அவரை கடத்தி கொண்டு போய் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்களே. அரண்மனை எங்கும் அதே பேச்சாக தனமா இருக்கிறது. அவரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கிருந்து சென்றிருப்பவர் பாண்டிய பேரரசர், அங்கே இருப்பவர் சோழ பேரரசர். இரு பேரரசர்களையும் ஏமாற்றிவிட்டு எவனோ ஒருவன் பாண்டிய நாட்டு தளபதியை கடத்தி சென்றிருக்கிறான். அதை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். எனக்கு மட்டும் அனுமதி கொடுத்தால் நானே சென்று அவரை கண்டுபிடித்து அழைத்து வருவேன். அம்மா, நீங்கள் சென்று கண்டுபிடிக்கும் அளவிற்கு அது அவ்வளவு எளிமையான நிலையில் இருந்திருந்தால் சோழ நாட்டு படை அதை எப்பொழுதோ செய்திருக்காதா? எதிரிகளிடம் சிக்கி இருக்கும் அவரை எச்சரிக்கையாகத்தான் விடுவிக்க வேண்டும். அதனால்தான் அவர்கள் தாமதிக்கிறார்கள். இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? சிங்கத்தை வெகு நாட்கள் கூண்டில் அடைத்து வைக்க முடியாது. என்றேனும் ஒரு நாள் அது கூண்டை உடைத்துக் கொண்டு வெளிப்பட்டே தீரும் என்று தாங்கள் தானே கூறினீர்கள். அதனால் அது தானாக வெளிவரும் வரை அல்லது யாராவது சென்று விடுவித்துக் கொண்டு வரும் வரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை உங்கள் உணர்வுகளை மறைத்துக் கொண்டு அமைதியாக இருங்கள். நான் வருகிறேன். அப்பா, இந்த மகேந்திரனின் அட்டகாசத்திற்கு அளவு இல்லாமல் போய்விட்டது. இந்த அரண்மனையே தனக்குத்தான் சொந்தம் என்று, இங்கு தான் வைத்ததுதான் சட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். தான் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு கருங்குழலி, ஒரு எதற்கு இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறாய்? நீ உன் வாழ்வில் கொண்டிருக்கும் லட்சியம் மிகவும் மகத்தான ஒன்று. இளவரசருக்கு மனைவியாகி அரியணையில் அமர வேண்டும் என்ற கனவு உனக்கு இருக்கிறது என்று தெரிந்தால் கூட மற்றவர்கள் பரிகசிப்பார்கள். ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் யாருக்கும் வராதபடி இளவரசர் மனதில் நீ இடம் பிடித்து விட்டால் பிறகு அவர்களே வந்து உன் பாதம் பணிவார்கள். ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், உன் வைராக்கியம் எல்லாம் நீ நினைத்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்பதில் தான் இருக்க வேண்டும். அதற்கு தடையாக இடையில் வரும் எதையும் தூக்கி எறிந்து விடு. அந்த மகேந்திரன் ஒரு பெண்ணிடம் ஈனத்தனமான காரியத்தை செய்ய முயன்ற போது நான் அதை கண்டித்தேன். அதற்கு அவன் நான் மாமன்னரின் உறவினன் என்று சுட்டிக்காட்டி என்னை அவமதித்து சென்று விட்டான். கருங்குழலி, ஏன் இங்கு நின்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? அவன் உன்னை அவமானப்படுத்திய போது பதிலுக்கு நீ அவனை அங்கேயே அவமானப்படுத்தி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தந்தையிடம் தகவல் சொல்வது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவன்தான் அரசருடைய அக்கையாரின் மகனாயிற்றே. இருந்து விட்டு போகட்டும். அவன் தவறு செய்ததால் தானே நீ அவனை சுட்டிக்காட்டினாய்.
எச்சரித்திருக்கிறாய். இதில் தவறொன்றும் இல்லையே. அவன் அரசரிடமே கூட சொல்லட்டும். அதற்காக நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கருங்குழலி, நீ ஒன்றும் சாதாரண பெண் அல்ல. இந்த நாட்டின் தளபதியின் மகள் என்பதை மறந்துவிடாது. அண்ணா, அவன் என்னை ஒரு பெண்தானே என்று ஏளனமாக பேசிவிட்டான். யார் சொன்னார்கள் நீ பெண் என்று? உன்னை நாங்கள் அப்படியா வளர்த்திருக்கிறோம்? ஒரு சிறந்த வீராங்கனையாக, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளோடு உன்னை வளர்த்திருக்கிறோம். அதை நீ மறந்து விடாதே. எதுவாயினும் தைரியமாக எதிர்கொள். யாருக்கும் நீ அடிபணிய வேண்டிய அவசியமே இல்லை. மணிமாறா, தேவையில்லாமல் நாம் ஏன் அவனிடம் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? கருங்குழலி, நீ இளம்பழுதியை மணந்து பாண்டிய பேரரசியாகி அரியணையில் அமர்ந்து விட்டால் அவன் என்ன செய்வான்? எங்கே போய் நிற்பான்? அதற்கு பிறகு உறவு முறைகளை சொல்லிக்கொண்டு உன் முன்னால் வந்து நிற்க முடியுமா? நிச்சயமாக முடியாதப்பா. பிறகு என்ன? அதற்கு முன்பே அவனை அடக்கி வைக்க ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்களப்பா. அவன் மது அருந்துவதை பற்றி கூட மன்னர் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் மங்கையரை துன்புறுத்துகிறான் என்றால் மன்னிக்கவே மாட்டார். சமயம் பார்த்து அந்த பலவீனத்தை சுட்டிக்காட்டி அவனை சிக்க வைத்து விட்டால் அரசரே அவனை தண்டித்து அவனது கரங்களை துண்டித்து விடுவார். அதற்கு பின் அவன் நம் பாதையிலிருந்து மட்டுமல்ல, இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை வரும். உண்மைதான் அப்பா, உண்மைதான். அவனது செயல்களை கண்காணித்து எந்த வகையிலாவது அவனை களை எடுக்கும்படி செய்து விடுகிறேன். இருங்கோவில் இருக்கும் காட்டிற்குள் இவ்வளவு பெரிய கிராமம் இருக்கிறது. அன்பே சிவம், அன்பே கோவில், அன்பே சிவம், அன்பே கோவில். இருங்கோவேலி நாட்கள் சிவனடியார்கள் வேடத்தில் இன்னுமா சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்களை தடுத்தாக வேண்டுமே. அன்பே சிவம், அன்பே கோவில், அன்பே கோவில், அன்பே சிவம். ஈசனின் அருளால் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அம்மா. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே கோவில், அன்பே சிவம், அன்பே கோவில், ஒளியே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். பொற்காசுகள் தந்த உங்கள் வீட்டில் பொன்னும் பொருளும் தழைக்கட்டும். முற்றும் துறந்த முனிவர்களுக்கு 10 மாற்று தங்கத்தை பார்த்தவுடன் எத்தனை பரவசம்! என்ன பெண்ணே, பழங்களை பறிக்க முயற்சி செய்கிறாயோ? கவலைப்படாதே, பழங்களை பறிக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன். அது எப்படி விட முடியும்? இந்த பிக் டேட்டா என்பது ஒரு திருப்புமுனை. தகவல் தொடர்பு துறையிலே இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.